வெல்கம் பேக் டு கீர்த்தி சௌமியாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் ஒரு பிரியாணி ரெசிபி சேமியா பிரியாணி தான் செய்ய போகிறோம். இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குயிக்காக ஒரு 3 மினிட்ஸில் செஞ்சிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீர்த்தி சௌமியாஸ் கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு சேமியாவை வறுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய்க்கு பதிலாக எண்ணெயில் கூட வறுத்துக்கோங்க. ஆனால் பிரியாணிக்கு நெய்யில் வறுத்தோன்னா டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போது 2 கப் அளவுக்கு வறுக்காத சேமியா சேர்த்துக்கிறேன். வறுத்த சேமியாவாக இருந்தாலுமே ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நெய்யில் வறுத்து சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக ஒரு 2 நிமிஷம் வறுத்தோன்னா இந்த மாதிரி நல்லா செவந்து வந்துடும். இப்போது இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே வானலில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் 2 பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு லைட்டாக எண்ணெயில் வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதையும் எண்ணெயில் வதக்கிக்கலாம். லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆகட்டும். 1 நிமிஷம் வதக்கிட்டு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகணும். இதையும் 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளி இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், அப்புறம் புளிப்பு டேஸ்ட் வந்துடும், நல்லா இருக்காது. இப்போது தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கணும். இப்போ இதில் காயெலாம் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு கேரட்டு இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 5 பீன்ஸு அதையும் இந்த மாதிரி சின்ன சைஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு எண்ணெயிலேயே இது ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். உங்கள்கிட்ட காஞ்ச பட்டாணி இருந்துச்சுன்னா ஊற வச்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த காய்க்கு மட்டும் தேவையான ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகணும். இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இதில் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி சேர்த்துருக்கிறதுனால எல்லா காயும் ஈவனாக ஒரே டைமில் வெந்துடும். இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த பிரியாணிக்கு காயெல்லாம் ரொம்ப குழஞ்சி வெந்துருச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் ஒரு 90% தான் குக் ஆகணும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் வெந்துருச்சு. காயெல்லாம் ஒரு 3/4 வாசி வெந்திருந்தால் போதும். இப்போ தான் கலந்து விட்டுட்டு இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் சேமியா எடுத்திருந்தேன்ல, அதுக்கு 3 கப் தண்ணி சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். 1 கப் சேமியாவுக்கு 1/2 கப் தண்ணி, அதுதான் கரெக்டான அளவு. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துட்டோன்னா குழஞ்சி போயிடும், பிரியாணி உதிரியாக இருக்காது. இப்போ தண்ணி சேர்த்தாச்சு 3 கப்பு. நல்லா தண்ணி கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாவை சேர்த்துக்கலாம். இந்த சேமியா பிரியாணி மார்னிங் டிஃபனுக்கெலாம் செஞ்சு கொடுத்தோன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். செய்கிறதும் ஈஸி தான். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வறுத்து வச்சுருக்க சேமியாவை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நெய் இல்லைன்னா எண்ணெயில் சேமியாவை வறுத்துட்டோன்னா நல்லா உதிரியாக இருக்கும், குழஞ்சி போகாமல். அதனால் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதே மாதிரி நிறைய டிஃபன் ரெசிபிஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கிறேன். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். ஆல்ரெடி வறுத்துருக்கிறதுனால சேமியா சீக்கிரமாக வெந்துடும். இந்த மாதிரி பாதி அளவுக்கு சேமியா வெந்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா சேமியா கூட கலந்து விட்டுக்கலாம். இப்போது ஃப்ளேமை மீடியம் ஹையில் வச்சுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஆல்ரெடி சேமியா பாதி வெந்திருக்கிறதுனால மறுபடியும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணோன்னா குழஞ்சி போயிடும். நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அடி பிடிச்சிடாமல் 2 டைம் எடுத்து இடையில கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சேமியாவை ஃபஸ்ட்டே லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிட்டு 3/4 வாசி வெந்ததுக்கப்புறமா மீடியம் ஹையில் வச்சு குக் பண்ணோன்னா இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி உதிரியாக இருக்கும். லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான சேமியா பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மார்னிங் டிஃபனுக்கெலாம் நல்லா சுட சுட இதை சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.